ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மிக உறுதியான முடிவொன்றுக்கு செல்லும் காலம் நெருங்கியுள்ளதாக அந்த கட்சியின் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் தெரிவிக்கின்றார். அரசாங்கம் முஸ்லிம் காங்கிரஸ் மீது நம்பிக்கை இழந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ஏராவூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த அரசாங்கத்துக்குள் இணைய நேர்ந்த கட்டத்திலே இருந்து தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் சவால்களை சந்தித்து வருகிறோம். இங்க இருக்கிற கட்டத்தில் அரசாங்கத்துக்கு முஸ்லிம் காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லை. ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்கு முஸ்லிம் காங்கிரசுடைய அரசியல் சம்பந்தமான ஒரு தடுமாற்றம். இந்த நிலையில் நாங்கள் நிதானம் இழந்து பக்குவம் இழந்து அவசரப்படுவது என்பது நல்ல தெளிந்த ஒரு முடிவாக இருக்க மாட்டாது. எனவேதான் எல்லா விஷயங்களையும் ஆலோசித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனால் முஸ்லிம் காங்கிரசுடைய அரசியல் இந்த அமைச்சு பதவிகளை இலக்கு வைத்து செய்யப்பட்ட அரசியல் அல்ல. இருந்தாலும் இன்று ஒரு பார்வை உருவாகி இருக்கிறது. ஏன்னால் முஸ்லிம் காங்கிரசுடைய தலைமை விரட்டினாலும் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கிற காரணத்தினால் இந்த அமைச்சு பதவியில் தொங்கி இருப்பதுதான் முஸ்லிம் காங்கிரசின் ஒரே இலக்கு என்பதை போல ஒரு பார்வையை உருவாக்கி இருக்கிறார்கள். அமைச்சர்கள் மலிந்து போயிருக்கிற ஒரு காலம், கல்லறிந்தால் அமைச்சர் தலையிலே விழுகிற ஒரு நிலையிலே இன்று அமைச்சர்கள் இந்த சமூகத்திலே மலிந்து போயின ஒரு காலத்திலே இந்த அமைச்சு பதவியை பற்றி பெரிதாக பேசுவதற்கு எதுவும் இல்லை. மிக உறுதியான ஒரு முடிவுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் வந்தாக வேண்டிய கட்டத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹக்கீம் அரசாங்கத்துல ஒரு பகுதியில் ஹக்கீம் விளவுறது. ஹக்கீம் ஐக்கிய தேசிய கட்சியால கேட்டு வாக்கெடுத்து மக்களை ஏமாத்தின ஒரு தலைவர். அவர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அவர் மக்கள் சொல்றாங்க நான் அமைச்சு பதவிக்காக தான் இருக்கிறேன். நிச்சயமாக அமைச்சு பதவிக்கும் SPF-க்கும் தான் நீங்க இன்றைக்கு அரசாங்கத்துடைய கிழக்கு மாகாண சபை உண்டு பண்ணின நேரம் அன்று தலைவர் அஷ்ரஃபுடைய ஆசை ஒரு முஸ்லிம் முதலமைச்சர் எடுக்கொண்டு அந்த 7 பேரையும் கொண்டு நீங்க அரசாங்கத்துக்கு விட்ட ஒரு தலைவர். இப்ப இங்கேயும் கூட கண்டி மாவட்டத்துல நீங்க தேர்தலை கேட்டு நீங்க நாங்க தனியே தான் கேட்போம். முஸ்லிம் காங்கிரஸ் அந்த மந்திரியை கூட கொண்டு போயிட்டு நீங்க அரசாங்கத்தில் இருப்பாட்டின ஒரு அமைச்சர், நீங்க வெஸ்டர்ன் ப்ரொவின்சியல் கவுன்சிலையும் எலெக்ஷன் கேட்டு அதுலயும் தனியை கேட்டு ஒரு 1 மெம்பரை கொண்டு போயிட்டு அரசாங்கத்தில் இருப்பாட்டு வச்ச தலைவர். நீங்க அரசாங்கமும் நீங்களும் நெவமும் சதயமா இருந்து குடிக்கிறீங்க. நீங்க இப்ப காலம் அரசாங்கத்தை கெடுத்து கொண்டு போகிற நேரம் நீங்க பாய பாக்குறீங்க. நீங்க பாயுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த ஊடகமால உங்களுக்கு ஒரு கணிப்பீடு ஒன்று இருக்கு. ஹக்கீம் பாய்வாரா என்று ஒரு கணிப்பீடு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஹக்கீமுடைய நிலைமை மக்களுக்கு விளங்கும்.